Praise the Lord. Hallelujah. Praise the Lord. ஓகே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ உங்களுடைய போதகர் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ காட் பிளஸ் யூ. இந்த அருமையான நேரம் நேரத்தை மிகுதிப்படுத்துறதுக்காக சீக்கிரமாய் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி நான் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அமிலேயின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அமிலேயின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மோவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மோவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து ஒரு செய்தி சொல்லலான்னு நினைக்கிறேன். அந்த செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு நிர்பந்தமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விபரீதமான காரியத்தை நிமித்தமாக அவன் எங்கு போயிருந்தான், அவன் திரும்ப எப்படி மேலே வந்தான் என்பதை முடிந்த அளவு சுருக்கமாய் உங்களோடு பேசலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய சபை போதகரை நான் இந்தியாவில் பல வருடங்கள் சில கூட்டங்களில் சந்திச்சிருந்தாலும், அவர் ஃபர்ஸ்ட் டைமாக எம்முடைய ஸ்ரீலங்கா தேசத்திற்கு வந்து எம்முடைய தேசத்தை சந்திக்கவும், ஒரு பெரிய பாதிப்பு எங்களுடைய தேசத்தில் நடந்தது. ஒரு இயற்கை அழிவு 2025 நவம்பர் 28ஆம் தேதி. அந்த அழிவில் ஊழியர்களை விசாரிக்கும்படியாக ஒரு 3 ஊழியர்கள் நம்முடைய தேசத்துக்கு வந்திருந்தார்கள். ஸோ எங்களோடு கொஞ்சம் அவங்களோட டைம் செலவு செய்யவும், என்னுடைய திருச்சபை வந்து ஒரு சிங்கள மொழியில் ஊழியம் செய்கிற, வேறு பாஷை தமிழ் பாஷை அல்ல, சிங்கள மொழியில், ஆனாலும் மொழிபெயர்ப்பை வைத்து ஒரு அருமையான செய்தியை எங்களுடைய ஜனங்களுக்கு ரொம்பவும் ஆசீர்வாதமான ஒரு செய்தியை கொடுத்து எங்களோடு இருந்துட்டு அவர் இங்கு கடந்து வந்தார். நான் திடீர்னு இங்கே ஒரு காரியத்திற்காக வர இருந்தது. அது நிமித்தமாக இன்று காலையில் உங்களோடு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, ஒரு மனிதனை குறித்து பேசுகிறேன். அவனுடைய பேர் மோவிபோசேத். இவனுடைய பிறப்பு ரொம்ப நல்லம். ஒரு நல்ல குடும்பத்தில் தான் இவர் பிறந்தார். ஆனால் ஒரு 5 வயதாக இருக்கும் பொழுது சூழ்நிலை தலைகீழாக மாறுகிறது. 5 வயசு தான். நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்து நல்ல வாழ்ந்தவருக்கு என்ன நடந்தது? 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானவனானான். அவனுக்கு ஒரு இவருடைய தாத்தா ஒரு ராஜா, அவருடைய பேர் சவுல். இவருடைய அப்பாவுடைய பேர் வந்து
ஜொனத்தன். இவரு தாத்தாக்கு பின்பு ராஜாவாய் மாற வேண்டியவர். ஒரு ராஜ அரண்மனையில வாழ ஆரம்பிச்சாரு. பிறந்து தாத்தா ஒரு ராஜாவா இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்னுடைய அப்பா ராஜாவாக போறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில இப்படியே அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் 5 வயசு. ஆனா திடீர்னு ஒரு நாள் சூழ்நிலை எல்லாமே மாற ஆரம்பித்தது. என்ன மாற ஆரம்பிச்சுன்னு தெரியுமா? ஒரே நாள்ல தாத்தா இறந்து போகிறாரு. ஒரே நாள்ல அப்பாவும் செத்து போறாங்க. ஒரே நாள் ராத்திரியில எல்லாமே தலைகீழாக மாறுகிறது. செய்தி வருகிறது. 5 வயசா இருக்கும் பொழுது ஒரு செய்தி வருகிறது. வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது சவுலும் ஜொனத்தானும் தாத்தாவும் அப்பாவும் ஒரே நாள்ல செத்து போறாங்க. 5 வயசு. இந்த செத்து போன செய்தி வார நேரத்தில் இவனை பார்த்துட்டு இருக்கிற நர்ஸ் இல்லாட்டி மிட்வைஃப் தாதி என்ன செய்யறாங்களா, ஐயோ சத்துரு வந்து இவனையும் கொலை செய்துவார்கள், கருவறுப்பாங்க. அந்த காலத்தில் ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா ஒருத்தரையும் மிகுதியா வைக்க மாட்டாங்க, முழு குடும்பத்தையும் கருவறுத்துருவாங்க. சின்னவங்களா இருந்தாலும் பயம். அதனால தாதி என்ன செய்யறார், இந்த மேபிபோஷத் 5 வயசுல அவனை அப்படியே தூக்கிட்டு எங்கேயாவது கொண்டு போயிட்டு ஒளிச்சிருவோமா, எங்கேயாவது கொண்டு போயிருவோமான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு ஓட முயற்சி செய்யற நேரத்தில் அவனும் கீழே வழுகி விழுந்து அவனுடைய 2 கால்களும் முடமாய் மாடுகிறது. 3வது இன்சிடென்ட். ஒரே நாள்ல 3 சம்பவம் நடக்குது. நல்ல குடும்பத்தில் பிறந்தாரு. 5 வயசு வரைக்கும் அங்கங்கெல்லாம் ஓடி 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 அப்படியே திரிஞ்சாரு. ஒரு நாள் தாத்தா இழக்கிறான், ராஜாவை இழக்கிறான். அதற்கு பின்பு ராஜாவாக இருக்கிற தன்னுடைய தகப்பனாரை இழக்கிறது செய்தியெல்லாம் வருது. ஓ ஜீசஸ். அதே நேரத்தில் அது போதாதுக்கு அவனுடைய 2 கால்களும் அப்படியே உடைஞ்சு போகுது. வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். வாழ்க்கை எப்படி இருக்கிறது. இவனை தூக்கிட்டு லோதேபார் என்கிற இடத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? லோதேபார். லோதேபார் என்றால் வறட்சியான ஒரு இடம். ஆடு மாடு மேய்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத இடம், செழிப்பில்லாத இடம். இதுதான் என் வாழ்க்கையில கடைசி என்று உட்கார்ந்து இருக்கிற இடத்தினுடைய பெயர் தான் லோதேபார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. ஓ ஹல்லேலூயா, thank you. உங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. நீங்க அமர்ந்து இருக்கிற இடம் லோதேபார். எல்லாத்தையும் இழந்து, இழக்க வேண்டியதெல்லாம் இழந்து, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து, இதற்கு மேல என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்று உட்கார்ந்து இருக்கிற இடம் லோதேபார். இந்த லோதேபார்ல இருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேங்க்யூ. 40 வருடத்திற்கு முன்பாய் எங்கள் குடும்பத்தில் அம்மா, அப்பா, ஒரு சிஸ்டர், ஒரு தங்கை, நான் 4 பேர். 40 வருடத்திற்கு முன்பாய் என் தகப்பனார் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பா நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். நாங்கள்லாம் ரொம்ப சின்னவங்களாக இருக்கிறோம். பிரச்சனை அடிக்கடி வந்த பிரச்சனை பெருசாக மாற ஆரம்பிச்சிட்டு, இப்படி பெருசாக மாறின உடனே எங்கள் அப்பா என்ன நினைச்சாரா தெரியா, எங்கள் அம்மாவை விட்டுட்டு, என்னைய விட்டுட்டு, என் சிஸ்டர் எங்கள் தங்கையை விட்டுட்டு, எங்களை எல்லாரையும் ஒரு நடு ரோட்டில் விட்டுட்டு அவர் இன்னும் ஒரு திருமணம் முடிச்சுட்டு அவர் போய்விட்டார். இதனால் எங்கள் அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சியாக பாஸ்டருடைய ஃப்ரெண்டு ஹர்னஸ் ஜெபதாஸ், அவருக்கு எங்களுடைய ஸ்டோரி எல்லாம் தெரியும். ஒன்று, எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. எங்கள் அப்பா இப்படி செஞ்சது நிமித்தம் எங்கள் அம்மா மன ரீதியில் பாதிக்கப்பட்டுட்டாங்க. இதை புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. தெரிகிற பாஷையில் சொல்றதா இருந்தா எங்க அம்மாக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு. ஓகே, 3வது காரியம் என்னன்னா, எங்க தங்கையினுடைய படிப்பு நின்று போயிட்டு. என் சிஸ்டருடைய படிப்பு நின்று போய்விட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. எங்க அம்மாக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நடு வீதியில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு 40 வருடத்திற்கு முன்பாய் நடந்த ஒரு ஸ்டோரி உங்களோடு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த கதை என்னுடைய ஸ்டோரியா நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு நான் முதல் நாள் இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த ஸ்டோரியோட நான் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். இப்படிதான் வாழ்க்கை. ஓ ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில தான் வாழ்ந்தோம். சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, 1987ஆம் ஆண்டு முதல் ஒரு பிரயாஸ் மீட்டினுக்கு எங்களை அழைத்து கொண்டு சென்றாள். எல்லாரும் கைவிடப்பட்ட நிலை. அந்த நேரத்தில் எங்க அம்மா எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? எங்க அம்மா எடுத்த தீர்மானம் என்னன்னா, செத்து போயிருவோம், செத்தே போயிருவோம், வாழ முடியாது. அப்படியே என்னையும் என் சிஸ்டரையும் எங்க அம்மா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, பாஸ்டர் இங்க இருக்கா தெரியா பாஸ்டர், மண்ணெண்ணன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப எங்களோட 3 பேர் தலையிலையும் எங்க அம்மா என்ன செய்யறா, மண்ணெண்ணையே ஊற்றுகிறா. செத்து போயிருவோம், வாழவே பிடிக்கல, செத்து போயிருவோம். இப்படி ஊற்றிட்டு எங்க அம்மா அப்படியே தீக்குச்சை இப்படி அடிக்க அப்படி முயற்சி செய்யற நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியா, நான் அந்த 2 பேரையும் விட்டுட்டு இப்படி தள்ளிட்டு நான் ஓடி வரேன் பின்னால. எனக்கு சாக விருப்பம் இல்லை, எனக்கு சாகணுங்கிற எண்ணம் எனக்கு வரல. இப்படி டைட்டா எங்க அம்மா கட்டிப்பிடிச்சிருக்கிறா, நான் எங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சிருக்கேன். என் சிஸ்டர் இப்படி 3 பேர் எனக்கு இன்னைக்கும் கண் முன்னால வருது. நாங்க 3 பேரும் ஒருவரை அப்படி இறுக்கி நாங்க டைட்டா கட்டிப்பிடிச்சிருக்கிறோம். எங்க அம்மாக்கும் பைத்தியம் பிடிச்சிட்டு, என் அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, என் சிஸ்டருடைய படிப்பு நின்று போயிட்டு, எங்க அம்மா எடுத்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு நினைச்சது சாகிறத தவிர வேற ஒண்ணும் இல்லை, செத்தே போயிருவோம்.
அப்படி இருக்கிற நேரத்தில் அப்படியே மண்ணெண்ணை ஊற்றக்குள்ள தான் நான் அந்த 2 பேரை விட்டுட்டு நான் அப்படியே பின்னால் ஓடி வரேன். அந்நேரம் எங்கள் அம்மா எங்களுடைய சிஸ்டரை பார்த்து சொன்னாங்களா, நாங்கள் 2 பேரும் செத்து இவன் பிழைச்சிருந்தா இவன் பாவம், நாங்கள் 2 பேரும் செத்து இவன் பிழைச்சிருந்தா இவன் பாவம், அதனால் நாங்கள் இவனுக்காக வாழணும்னு சொன்னாங்களா. எனக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா புரியுது, நான் அன்னைக்கே ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லி அதிலிருந்து கர்த்தர் என்னை பிரித்து அவர் இழுத்து எடுத்தார்னு சொல்லி இன்னைக்கும் நான் ஆண்டவரை நம்ப ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கும் நான் ஆண்டவரை நம்புகிறேன். நான் வெளியே வரல, என் செட் கொலரை பிடிச்சி அவர் இழுத்தார்னு நான் நினைக்கிறேன். நான் ஆண்டவருக்கு தேவையான ஒரு மனிதன்னு சாக இருந்த என்னை ஆண்டவர் எடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இப்படியே தான் சூழ்நிலை போய்கொண்டு இருந்துச்சு. ஒரு வெட்கமான வாழ்க்கை, இனத்தவங்கள்ல ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உங்களை பார்த்து நான் ஒன்று சொல்றேன், நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்கள், எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அந்த இடத்தில் தேவன் உங்களை தலை நிமிர செய்வாராக. ஹல்லேலூயா. எந்த இடத்துல அம்மா ஐயா, எந்த இடத்துல உங்களுக்கு தலை குனிவு? செப்பனியா 3:19 என்ன சொல்லுகிறது? செப்பனியா 3:19. நீங்க எங்க ஐயா வெட்கப்பட்டங்க, நீங்க எங்க அவமானப்பட்டங்க, நீங்க எங்க நிந்திக்கப்பட்டங்க, அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை உயர்த்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆண்டவர் உங்களை நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலை குனிந்த இடத்துல சங்கீதம் 3:3 சொல்கிறது, நம்முடைய தேவன் தலை நிமிர செய்கிற கர்த்தர். எந்த இடத்துல தலை குனிந்தீர்கள், எந்த சமுதாயத்தில் தலை குனிந்தீர்கள், ஹல்லேலூயா, எந்த கிராமத்தில் தலை குனிந்தீர்கள், ஹல்லேலூயா, ரபஸே. ஓ, எந்த பட்டணத்தில் உங்களுக்கு தலை குனிவு வந்துச்சோ, என் ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல, வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, ஒதுக்கப்பட்ட இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல, அந்த இடத்தில் தேவன் உங்களை தலை நிமிர செய்வாராக. Hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. இந்த மோபிபோஷத்தினுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகுது. அவன் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் போயிட்டு உட்கார்ந்து இருக்கிற இடம் லோதேபார். அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் டு ஃபைனல் பிளேஸ். நீங்க இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில இருக்கிற இடம், நீங்க நினைக்கிறங்க இதுக்கு அங்கால எனக்கு மூவ் பண்ண முடியாது, இதுக்கு மேல எனக்கு முன்னுக்கு போக முடியாது, this is my final destination. No, நீங்க நினைக்கிறீங்க இதுதான் என்னுடைய கடைசி இடம், இதுக்கு மேல எனக்கு மூவ் பண்ண முடியாது. இந்த லோதேபார்ங்கிறது உங்களுடைய ஃபைனல் பிளேஸ்.
நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் செழிப்பற்ற இடம், வறட்சியான இடம். நீங்க உட்கார்ந்து அமர்ந்து இருக்கிற இடம் ஒரு லோதேபார், ஒரு பயத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து மேல வர முடியல. ஏதோ நடந்த ஒரு இன்சிடென்ட்னால நீங்க சில நேரம் யோசிக்கலாம், நான் நல்லா படித்தேன், நான் நல்ல குடும்பத்தில் வளர்ந்தேன், நான் நல்லா தான் பிறந்தேன், இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் இழக்க வேண்டியது அத்தனையும் நான் இழந்துட்டேன். அந்த லோதேபார்ல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. ஒரு செய்தி தாவீது சொல்றாரு, சவுலின் குடும்பத்தில் ஜொனத்தானில் யாராவது ஒருவன் உயிரோட இருக்கிறானா? அப்படித்தானே வார்த்தை வாசிக்கிறது 9ஆம் அதிகாரம். ஜொனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது. இந்த இடத்துல பாருங்க, ஜொனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்க எவனாவது. இன்னைக்கு ஆண்டவருடைய தயவு. அன்னைக்கு தாவீது மேபிபோசத்துக்கு தயவை காட்டினது போல இன்னைக்கு ஆண்டவர், இன்னைக்கு இயேசு, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு தயவை காண்பிக்க விரும்புகிறாரு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து, லோதேபார்ல இருந்து, ஹல்லேலூயா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தயவுள்ள கர்த்தர் இந்த காலையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோடு தான் பேசுறாரு, உங்களோட தான் கதைக்கிறாரு. என் சிஸ்டருக்கு 3 ஆண் பிள்ளைகள். என் தங்கைக்கு இன்னைக்கும் டொரின் சொல்லி பேர் மட்டும்தான் எழுத தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா போனனால படிப்பை இழந்து விட்டாள். எங்கள் அம்மாவுக்கு முடியல. எங்கள் சிஸ்டருக்கு படிப்பை கொடுக்க எங்கள் அம்மாவில் முடியல. அவங்களே கொஞ்சம் மன ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு எனக்கு அவங்க தன்னால் முடிஞ்ச விதத்தில் படிப்பை கொடுத்தார்கள். ஆனால் என் சிஸ்டர் படிக்கல. அவளுக்கு 3 ஆண் பிள்ளைகள். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம், கர்த்தருக்குள் வர ஆரம்பித்தோம். எந்த கிராமத்தில் தலை குனிஞ்சோமோ, இதனால் கேட்டுக்கோங்க, என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டுச்சோ அவன் அதிகமாய் ஆண்டவனை நேசிப்பான். நான் ஏன் இவ்வளோ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு தெரியுமா? எங்களுக்கு ஆண்டவர் அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. எங்களுக்கு ஆண்டவர் அவ்வளவு தயவு செஞ்சிருக்காரு ஐயா. எங்களுக்கு ஆண்டவர் அவ்வளவு தயவு செய்தபடினால தான் இந்த ஆண்டவர் நான் ரொம்ப ரொம்ப ரொம்பனா, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் ஆண்டவரை நேசிப்பான். என் தங்கச்சி படிச்சே இல்லை, படிப்பு கொடுக்க முடியலை. ஆனால் தங்கச்சிக்கு என்னுடைய ஓன் சிஸ்டருக்கு 3, அதில் 2 பேர் இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ் விஜயவாடா காலேஜில் அங்கே தான் படித்தாங்க. 2 பேர் இங்கே தான் படித்தாங்க, ஆந்திராவில் விஜயவாடாவில் தான் படித்தாங்க. நம் ஃபஸ்ட்டு சிஸ்டர் படிக்கல, நடு வீதியில் இருக்கிறோம். ஸோ மை சிஸ்டருடைய எல்டஸ்ட் ஒன், பெரியவர், மூத்தவர், எங்களுடைய ஸ்ரீலங்காவில் லெஃப்டினன்ட் இன்ஜினியர், நேவி ஆஃபீஸராக இலங்கையில் இருக்கிறார், ஹை ஆஃபீஸர். எங்கே இருந்தோம், நான் என்ன சொல்ல வரேன், எங்கே இருந்தோம்? நடு ரோட்டில் இருந்தோம், நடு வீதியில் இருந்தோம். நேவி லெஃப்டினன்ட் இன்ஜினியர், ஹை ஆபீசர். எந்த கிராமத்தில் நாங்கள் வைக்கப்பட்டோம், எந்த கிராமத்தில் நாங்கள் வைக்கப்பட்டோமோ அதே கிராமத்தில் உள்ளவங்க இன்னைக்கும் லெட்டர் ஒன்று எழுதுறதா இருந்தா, ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் ஷைன் ஒன்று வாங்குறதா இருந்தா கட்டாயமாக எங்களோட வீட்டுக்கு வந்தே ஆகணும். எந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தும் எங்களோட வீட்டை தாண்டி உள்ளுக்கு வரவே முடியாது. அந்த அவங்களுக்கு தெரியும், இஸ் ஹை ஆஃபீஸர் லெஃப்டினன்ட் சொல்லி.
எங்கே நாங்கள் வெட்கப்பட்டோம்? அத்தனை உங்களுக்கு சொல்கிறேன், வெட்கப்படுற இடத்துல தான், அவமானப்பட்ட இடத்துல தான், இதுதான் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இதுதான் இயேசுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாம ரோட்ல விழுந்து கிடந்து, ஹல்லேலூயா, வாழ்றதுக்கு வழி இல்லாம, என் அப்பா நல்லவரா இல்லையாங்கிற அது வேற விஷயம். ஆனா 40 வருடமா எனக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்கிற என் ஆண்டவர் இயேசு நல்லவராகவே இருக்கிறார். இயேசு நல்லவர். எங்க அப்பா நல்லவரான்னு தெரியாது, எங்க அப்பா என் கையை பிடிச்சு நடத்தினாரா தெரியாது, எங்க அப்பா என்ன அன்பு செஞ்சாருன்னு தெரியாது. ஆனா என் ஏசப்பா என்ன நேசிச்சவர், என்ன அன்பு செஞ்சவர், என்ன சுமந்தவர், என் கையை பிடிச்சவர், என்ன தூக்கினவர், இது வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிற ஏசப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறார். ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறார். Thank you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. இதை ஏன் இன்னைக்கு நான் இப்போ சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. இந்த ஒரு வேர்டு ஒன்று சொல்ல போகிறேன், ஏங்கிறது எனக்கு தெரியாது. என் உள்ளத்தில் ஒரு இம்ப்ரெஸ் ஆகிறனால இந்த வேர்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவ்வளவு செஞ்ச எங்கள் அப்பாவுக்கு, இந்த வேர்டை கேட்டுக்கோங்க, இது ஏன் இன்னைக்கு சொல்கிறேன்னு எனக்கு புரியலை. இவ்வளவு செஞ்ச எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா மன்னிச்சிட்டு தான் செத்து போனா. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு எனக்கு புரியல, எனக்கு விளங்கல்ல. இவ்வளவு எங்களை நடு ரோட்டில் இழுத்து போட்டுட்டு போன, இவ்வளவு எங்கள் அம்மாவை மோசமாக கவனிச்ச, எங்களை எவ்வளவோ மோசமாக செஞ்சு எங்கள் அம்மா மன ரீதியில் பாதிக்கப்பட்டு, எங்கள் அம்மா சாகிறதுக்கு எங்கள் அப்பாவை மனப்பூர்வமாக மன்னிச்சுட்டு இந்த பூமியை விட்டு எங்கள் அம்மா போய்விட்டாங்க. நானும் எங்கள் அப்பாவை மன்னிச்சேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியா? சிலவங்க சொல்லுவாங்க, நானா அவளை மன்னிக்கவே மாட்டேன். சிலவங்க சொல்லுவாங்க சிலவங்க சொன்னாங்க, நாங்கள் செத்து போனாலும் பேச மாட்டேன். எனக்கு இங்கே செத்து போன பிற பேசுகிறாங்களான்னு தெரியா? எங்கள் நாட்டில்னா செத்து போன பிற யாரும் பேச மாட்டாங்க. இங்கேயும் அப்படித்தான் நினைக்கிறேன். சிலவங்க சொல்லுவாங்க தானே, நான் செத்தாலும் வீட்டு வாசல் படி மிதிக்க மாட்டேன். எங்கள் நாட்டில்னா செத்து போன பிற வாசல் படி மிதிக்கவே இயலாது. சிஸ்டர் இங்கே எப்படின்னு தெரியா? ஹலோ, செத்தாலும் பேச மாட்டேன், செத்து போனாலும். நானும் எங்கள் அப்பாவை மன்னிச்சிட்டேன். ஒரு நாள் நான் அப்படியே கூட்டத்தில், ஏதோ ஒரு கூட்டத்தில் அப்படியே பின்னால் உட்காந்துருக்குறேன். இங்கேருந்து ஒரு பாஸ்டர், வெள்ளைக்கார பாஸ்டர், அப்போ தான் சபைக்கு போயிட்டு கொஞ்சம் ஆரம்ப நாட்கள் எங்களுக்கு இன்சிடெண்ட் நடந்து கொஞ்ச நாள். நான் இங்கே இன்னைக்கு இருக்கக்கூட அங்கே சர்ச் பாஸ்டருக்கு எங்கள் ஸ்டோரி தெரியும். நான் பின்னால் அப்படியே உட்காந்துருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, வாலிபனே முன்னுக்கு வான்னு. நான் அப்படி முன்னுக்கு வந்தேன். முன்னுக்கு வந்தோன்னே என்கிட்ட தலையில் கையை வைக்கிறதுக்கு போது அவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் அப்பாவை உனக்கு மன்னிக்க முடியுமா? உங்கள் அப்பாவை. நான் அப்படியே திரும்பி பார்த்தேன், பாஸ்டரையா உட்காந்துருக்கிற மாதிரி ஏன் பாஸ்டரும் உட்காந்து தலையாட்டிகிட்டு இருக்கிறாரு. நான் நினச்சேன் இந்த கிழவன் தான் போட்டு கொடுத்துட்டானோ. ஏன்னா எங்கள் பாஸ்டருக்கு மட்டும்தானே தெரியும். அவர் கேட்டார், சன் திரும்ப. நானும் நோ, என்னால் மன்னிக்க முடியாதுன்னு அப்படியே தலையில் கையை வச்சார். நான் கீழே விழுந்து, சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க நான் ஒரு 15 நிமிஷம் அழுது இருக்கிறேன்னு சொல்லி. திரும்ப எலும்புனோன்னு திரும்ப கேட்டார், இப்போதையாவது மன்னிக்கிறியா? நான் ரொம்ப நேரம் நினச்சிட்டு இருக்கிறேன், என் பாஸ்ட்டை தான் போட்டு கொடுத்துருக்குறாரு. நான் அப்படி தான் முதல் நினச்சேன். ஆனால் அப்புறாணி மனசு அதை அவர் சொல்லவே இல்லை. ஆவியானவர் வேலை செஞ்சார். அப்புறம் சொன்னேன், எஸ் ஓகே, நான் எங்கள் அப்பாவை மன்னிக்கிறேன். எங்கள் அம்மாக்கிட்ட போயிட்டு கேட்குறேன், அப்பா எங்கே இருக்கிறாங்க? எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவை குறித்து பேசினாலே அருள் வந்துடும். சில நேரம் ஹாஸ்பிட்டல் அப்படியே படுத்து கிடப்பாங்க, ஐசியூவில் கிடப்பாங்க.
அம்மா சாகிறதுக்கு அப்பாவை மன்னிச்சிச்சுன்னு சொன்ன உடனே அப்படியே எழும்புவோம். உங்கள் அப்பாவை மன்னிக்கிறத நான் ஏசின்னு திரும்ப படுத்துக்கொள்ளுவா. ஆனால் எங்கள் அம்மா மன்னிச்சுட்டு தான் செத்து போனேன். ஸோ நாங்கள் அப்பாவை தேடிட்டு போனேன். சாரி டேடா, நான் குத்தம் செய்யலை, ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவை குறித்து எனக்கு கசப்பு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னே எனக்கு தெரியல, ஏன் இதை சொல்கிறேன்னே தெரியதெல்லாம் சொல்லவே வரல. அட எண்ணமே எனக்கு இருக்கல்ல. இன்னைக்கு எங்கள் அப்பாவை குறித்து எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறாரு, அவருக்கு வேற பிள்ளைங்கள்லாம் இருக்குது, வேற விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி எங்கள் அப்பாவை குறித்து எந்த கசப்பும் இல்லைன்னு தெரியுமா? எங்கள் அப்பாவை நான் மன்னிச்சிட்டேன். எங்கள் அப்பாவை நான் யாரோ நினைக்கிறேங்கோ, ஏன் பாஸ்டர் உங்கள் அப்பா இவ்வளோ செஞ்சு மன்னிக்கிறேங்கன்னு யாரோ கேட்குற மாதிரி யோசிக்கிற மாதிரி சத்தம் ஒன்று கேட்குது. எனக்கு சத்தம் ஒன்று கேட்குது. எங்கள் அப்பாவை மன்னிச்சிட்டேன்னா பாஸ்டர் கடைசி ஒன்று சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு கடைசி பர்த்டேன்னு எங்கள் தங்கச்சி போட்டா. நான் இதை ஏன் மெசேஜை வச்சுட்டு சொல்கிறேன்னு தெரிய சொல்லிட்டு போகிறேன். பரிசுத்தாவியான ஏதோ சொன்ன அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம். எங்கள் தங்கச்சி என்னை கூப்பிட்டான்னா, நீ எங்கே இருக்கிற, நான் கொஞ்சம் வெளியே இருந்தேன், ஓகேவா, அம்மாவோட கடைசி பர்த்டே செத்து போயிடுவாங்க வா சொல்லி, சொந்தத்தில் முக்கியமான ஒரு 20-25 பேர் வந்திருந்தாங்க. சொந்தத்தில் எல்லாம் உட்காந்துருந்தோம். கடைசி பர்த்டே எல்லோரும் கேக் ஊட்டினாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி சுகர் 450-600 தான் எங்கள் அம்மாவுக்கு இருக்கும். எல்லோரும் கடைசி பர்த்டேன்னு குட்டிக்கிட்டே ஊட்டினாங்க. எல்லாம் நினச்சாங்க எங்கள் அம்மா செத்து போயிடுவாங்கன்னு. என்ன ஆச்சரியம் தெரியுமா? கேக் ஊட்டுனவன் 4-5 பேர் செத்து போகும் வரைக்கும் எங்கள் அம்மா உயிரோடு இருந்தா. ஏன்னா எங்கள் அப்பாவை மன்னிக்கணுங்கிறது ஒரே காரணத்தினால. தேங்க்யூ. காயங்கள் இருக்கலாம் உள்ளுக்கு, காயம் இருக்கலாம் உள்ளுக்கு. புருஷன் சொன்னது காயம், புள்ள சொன்னது காயம், மனைவி சொன்னது காயம். அந்த காயத்தோட இருக்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், விட்டுருங்க, மன்னிச்சிருங்க, மறந்துடுங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? தாவீது கேட்குறாரு, யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்குறாரு. கேட்கும் பொழுது, ஆமா, ஜொனத்தனுக்கு மகன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் இருக்கிறது லோதேபாரில், அவனோட 2 காலும் உடைஞ்சிருக்குன்னு சொல்லும் பொழுது தாவீது சொல்றாரு, அவனை லோதேபாரிலிருந்து கொண்டு வாங்க, லோதேபாரிலிருந்து கூட்டி கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர், நீங்க இருக்கிற இடம், உங்களோட ஏற்பட்ட விபரீதமான ஒரு காரியம், ஏற்பட்ட ஒரு விபரீதமான சூழ்நிலை நிமித்தமாக இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. எஸ், திஸ் இஸ் மை ஃபைனல் பிளேஸ், இதுதான் என்னுடைய கடைசி 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 இடம்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட மேவிபோசேத் 15 இல்லாட்டி 18 வயசு இருக்கும். இப்போ அவன் கொஞ்சம் பெருசாகிட்டான். தாவீது சொல்றாரு, அவனை கொண்டு வாருங்க. எனக்கு தெரியாது அவர் எப்படி வந்தாருன்னு. அவரோட 2 காலும் முடனா இருந்துச்சு. எப்படி குதிரையில் ஏறினாரா, கழுதையில் ஏறினாரா, லோதேபாரில் இருந்து எப்படி வந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை அந்த இடத்திலிருந்து உங்களை மேலே கொண்டு வரும் என்பது. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும், பெரிய பிரச்சனை, எழும்ப முடியாத பிரச்சனையா இருந்தாலும், அதை விட சக்தி வாய்ந்தது என் ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபை நீங்க இருக்கிற இடத்திலிருந்து அந்த கிருபை உங்களை அப்படியே தூக்கும். அந்த கிருபை தூக்கும் ஐயா, உங்களை கொண்டு வரும். அவன் சொல்றாரு, திரும்ப அவனை கொண்டு வாங்க. நீங்க எதெல்லாம் இழந்து, எது நிமித்தமாக போயிட்டு உட்கார்ந்து, இது என்னுடைய கடைசி நிலை, இதற்கு மேல எனக்கு அசைய முடியாது என்று உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிற, come out the லோதேபார், லோதேபார்ல இருந்து வெளியே வாருங்க. come out வறட்சியான லோதேபார்,
ஒளிந்திருக்கிறல்ல தேவா. திஸ் இஸ் you're not the final destination. இதுக்கு பிறகு நீங்க போக வேண்டிய இன்னொரு திசை இருக்கிறது, இன்னொரு டெஸ்டினேஷன் இருக்கிறது, இன்னொன்று முன்னோக்கி போகக்கூடிய இடம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். Come out. The name of Jesus. சாபத்தில் இருந்து ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகிற கர்த்தர். சாபம் எங்களோட வாழ்க்கையில சாபம், என் வாழ்க்கையில சாபம். எங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, எங்க அம்மா மன ரீதியாய் பாதிக்கப்பட்டா, என் தங்கையினுடைய படிப்பு நின்று போய்விட்டது. ஆனால் தேவன் சூழ்நிலைகளை God can change your time and your season. God can change. தேவனால முடியும் சூழ்நிலைகளையும் காலங்களையும் மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு முடியும். எனக்கு ஒரு மகள் உண்டு. 20 பாஸ்டையா சந்திச்சார் எனக்கு தெரியும். டெபோ ஒரு 26. அவர் லீடிங் பேங்க்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறா. நாங்கள்லாம் யார் ஐயா? என் தங்கச்சினுடைய ஒருவர் நேவி ஆஃபீஸர், ஒருவர் இத்தாலியில் படிக்கிறார், இன்னொரு ஐடி கம்பெனியில் பேர். நாங்கள்லாம் யார்? நாங்கள்லாம் யார்? யார் ஐயா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டேரையா. ரொம்ப துயரம், குனிந்து தூக்கினீர், பெரியவன் ஆக்கினீர், உமது காருண்யத்தால். குனிஞ்சு தூக்கினார் ஆண்டவர். அப்ப எப்படியே எங்க அம்மா ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. எங்க அம்மாக்கு ஒரு சர்ச்சுக்கு போக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் ஏறி போறதுக்கு அந்த நாட்கள்ல எங்க ஸ்ரீலங்கா ரூபீஸ் $2 coin கொடுக்க முடியல. the $2 coin, 2 rupees coin. எப்படியாவது எங்க அம்மா தவிச்சு என்னையும் தங்கையும் எப்படியாவது ஒரு சர்ச்சுக்கு கொண்டு போயிடணும். அப்படியும் கால் வலிக்குது அம்மான்னு சொன்னாலும் ஒரு ஹோல் ஏறி அதுல இறங்கி அங்க நடந்து இப்படியே தான் சர்ச்சுக்கு முதலாவது அறிமுகப்படுத்தினார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ. இன்னொரு 5 minutes வரைக்கும் பேசுறேன் உங்களோட. பெரிய சப்ஜெக்ட். உங்களை பார்த்து சொல்றேன். 2 rupees coin பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு போக முடியல. 2 rupees coin. இப்பெல்லாம் அது செல்லுப்படி அற்றது. கொயினே இல்லை எங்கட நாட்டில். God is great. God is love. God is faithful. Hallelujah. அப்படி வாழ்ந்த எங்களை, அப்படி வாழ்ந்த இழந்தது எல்லாமே இழந்து, எல்லாத்தையும் இழந்து லோதேபார்ல உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் தேவன் எங்களை கண்டார். அவர் சொன்னார், நீ லோதேபார்ல உட்காராத, நீ லோதேபார்ல இருந்து வெளியே வா. உங்களையும் பார்த்து சொல்றேன். 2 rupees coin. இன்னைக்கு சில நேரம் வருஷத்துக்கு நான் டிராவலினுக்கு மட்டும் லட்சக்கணக்கா நான் செலவு செய்யணும். 1000 and 1000, lakhs and lakhs. Thank you Holy Spirit. Thank you Jesus. அவன் லோதேபார்ல இருந்து அப்படியே எங்க வாரான்னு சொன்னா 7வது வசனம் முடிஞ்ச அளவு அதோட முடிச்சிருவோம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாது,
ஹல்லேலூயா. எஸ், இந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுமா? அவன் எங்க இருந்து செய்தி வந்துச்சு, தாத்தா செத்து போனாரு, எங்க இருந்து செய்தி வந்துச்சு, அப்பா செத்து போனாரு, எங்க இருந்து அவனுடைய கால் உடைஞ்சிச்சோ அந்த அரண்மனைக்கு திரும்ப வருகிறான். அரண்மனைக்கு திரும்ப 15 வருஷத்துக்கு பின்பு, 18 வருஷத்துக்கு பின்பு அதே அரண்மனைக்கு திரும்ப வாரான். அதே அரண்மனைக்கு வாரான். உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு அவர் சொல்றாரு, அவன் திரும்ப லோதேபார்ல இருந்து, செழிப்பற்ற இடம், சபிக்கப்பட்ட இடம், ஆடு மாடு கூட புல்லு மேயாத ஒரு இடத்துல இருந்து அவன் திரும்ப அரச மாளிகைக்கு ஆண்டவர் கொண்டு வராரு. இழந்து போனது எல்லாத்தையும் மெபிபோஷத்துக்கு ஆண்டவர் ராஜா கொடுக்கிறாரு. இன்னைக்கு இதைத்தான் கர்த்தர் இந்த காலையில உங்களோட வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறாரு. இதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Pain that reduce blessing. உங்களுக்கு எங்க வேதனை வருதோ அங்க தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுவார். Pain that reduce a blessing. Hallelujah, hallelujah. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, இதோட நான் முடிச்சு கொள்றேன். இழந்த ஒரு மனிதன் திரும்ப லோதேபார். இன்னைக்கு லோதேபார் தான் உங்களோட வாழ்க்கை. இதுக்கு மேல எனக்கு முன்னேற முடியாது, இதுக்கு மேல என் பிள்ளைகள் இதுதான் கடைசின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? ஒரு சத்தம் வருகிறது, come out லோதேபார். அப்படி எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு விசை எழும்பி நிற்போமா? எல்லாரும் ஒரு விசை. Hallelujah, hallelujah. Thank you Holy Spirit. மெபிபோஷத்துக்கு என்ன நடந்தது, அவனுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு? ஹல்லேலூயா. எனக்கு என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க, ஒரே நாள் ராத்திரியில எல்லாமே தலைகீழா மாறுச்சு. ஒரே நாள் ராத்திரியில தாத்தாவை இழந்தான், அப்பாவை இழந்தான், கால்கள் 2 முடனாகி அரண்மனையிலிருந்து லோதேபாருக்கு ஓடி போய்த்தான். Thank you Holy Spirit. Hallelujah, hallelujah. நான் அதோடு என் ஸ்டோரியை ஒப்பிட்டு பேசினேன். என்னன்னா, ஒரு சத்தியத்தை உங்களுக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் பதிவு செய்ய வேணுங்கிறதுக்கு மட்டும் சென்சப் பண்ணி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது மட்டும் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் சொல்லுவதற்கு அவசியம் இல்லை. இதில் நான் சொல்ல வந்த காரியம், நம் இயேசு எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சத்தம், கம் அவுட் லோதேபார். நீங்கள் லோதேபாரில் உட்கார்ந்து இருக்காங்க. சில நேரம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். குடும்பத்தில் இழப்புகள், கணவன் மூலமாக இழப்பு, மனைவி மூலமாக, பிள்ளைகள். நல்லா தான் படித்தேன், நான் நல்லா தான் ஒர்க் பண்ணேன், நான் நல்லா தான் இருந்தேன், இன்னைக்கு எல்லாமே கைவிட்டு போயிட்டோ, என் வாழ்க்கையெல்லாம் தலைக்கீழ மாறிட்டேன், நான் நினைச்சது ஒன்றும் நடக்கலையே, கொஞ்ச நாள் தானே நான் நல்ல வேலை செஞ்சேன், நான் திருமணம் முடிச்சு கொஞ்ச நாள் இல்லையா நான் நல்லா இருந்தேன், கொஞ்ச நாள்லயா நான் நல்லா இருந்திருக்கிறேன், திருமணம் முடிச்சு நான் ஆரம்ப வேலை மட்டும்தான் எனக்கு நல்லா இருந்துச்சு, நான் வீடு எடுத்து கொஞ்ச நாள் தான் சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு ஒன்னின் பின் ஒன்று அவன் பிறந்து மெபிபோஷத் 5 வயசோட எல்லாத்தையும் இழந்தான். துயரத்தில் கூப்பிட்டேன், உதறிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா.
குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே பெரியவ உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே குனிந்து தூக்கினி இயேசுவே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே எனது விளக்கே எரிய செய்து இருளை பகலாக்கினே. எனது விளக்கே செய்து இருளை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியுவரே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியுவரே. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியுவரே. எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா ரபசே என் ஜீவன் எரியுவரே. எரிந்து கொண்டே இருப்பே நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தேவ நீர்தான் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடக விடுவிக்கும் தெய்வ நீர்தான் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ரபசே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் தூயவர். எல்லாரும் கொஞ்சம் அப்படியே கரங்களை உயர்த்து துக்கே பாத்திரரே ஆறுதல் குனிந்து தூக்கினீரே
பெரியவனாகினீரே, உமது காருண்யத்தால் பெரியவன் இயேசுவே குனிந்து உங்கள் எல்லாரும் இயேசு இருக்கிற நிலையிலிருந்து பெரியவன் தூக்கி நீரே. ஆண்டவரே, இந்த அருமையான போதகரை எங்களோடு இணைத்தீர். அவர் இலங்கை தேசத்துக்கு வந்தார். எங்களுடைய சிங்கள திருச்சபையில் அவர் பிரசங்கம் பண்ணினார். அங்கும் இங்குமாக ஊழியங்களை செய்தார்கள். எங்களுடைய இலங்கை தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்த அந்த தெய்வ மனிதனை பார்ப்பதற்கும் அவருடைய காங்கிரிகேஷன் மத்தியில் நிற்பதற்கும் கொடுத்த இந்த கொஞ்ச நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த தேவ மனுஷனுக்காக ஸ்தோத்திரம், இந்த காங்கிரிகேஷனுக்காக நன்றி. தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கண்களை மூடின வண்ணமாக ஜெப தியானத்தோடு இருப்போம். தேவன் நம்மத்திலே கொடுத்த நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோம். தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. மேபிபோசேத்துடைய தகப்பனோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைத்தார். அவன் பிள்ளைகளை மறவாமல் கர்த்தர் நினைத்தார். அது மாத்திரமல்ல, அவனை குறித்து விசாரித்தார், யாராகிலும் உண்டா என்று. இந்த காலை வேளையில் தேவன் நம்மை விசாரிக்கிறவர் என்பதை அவர் நம்மத்திலே வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக, லோதேபாரிலே இருந்த அவனை கர்த்தர் அழைப்பித்தார். நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறது. நம்முடைய தாழ்வில் இருக்கிற நம்மை அவர் அழைத்து சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுக்கிறவர். இந்த காலை வேளையிலே அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அவனை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி அவனோடு பட்சமாய் பேசினார். ஆறுதல் படுத்துகிற தேவனாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே அவர் வெளிப்பட்டார். அடுத்ததாக, நீ இழந்தவைகளை எல்லாம், உன் தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் நான் திரும்பவும் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அதே போல கர்த்தர் நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் திரும்ப தருகிறவர். தாவீதுக்கு அந்த அனுபவங்கள் உண்டு. தாவீது இழந்தவைகளை திரும்ப மீட்டு கொண்டது போல நீங்கள் இழந்தவைகளை எல்லாம், உங்கள் தாய் தகப்பன்மார் தாத்தா பாட்டி இழந்த எல்லாவற்றையும், குடும்பத்தார் இழந்த எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொடுத்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலையும் இழந்து போனதை தேடவும் மீட்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தேன் என்பதை அவர் நிரூபிக்கும்படியாக மீண்டும் நம்மை ரட்சித்து இழப்புகளை எல்லாம் திரும்ப மீட்டு கொடுக்கிற ஆண்டவராக இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மத்திலே வெளிப்பட்டதை நாம் அறிகிறோம். எல்லாவற்றிலும் மேன்மையானது என்ன தெரியுமா? என் பந்தியில் என்னை நித்தமும் அசனம் பண்ணுவா என்று சொல்லி தனக்கு நிகரான ஸ்தானத்தில் அவனை உயர்த்தி வைத்தார். அவன் சொல்கிறான், நான் செத்த நாய், என்னை விசாரிக்க நான் ஏமாத்திரம். நம்முடைய பார்வையில் நாம் அற்பமானவர்களாக இருந்தோம், மற்றவருடைய பார்வையில் நாம் அற்பமாக இருந்தோம். அவருடைய மாம்சத்தையும் சரீரத்தையும் புசிக்க கொடுத்து அவருடைய பந்தியிலே அவருடைய சரீரத்துக்கு பங்காளியாய் மாற்றி நமக்கு ஈக்குவல் ரைட்ஸை கொடுத்து தேவசாயிலாய் மாற்றி தேவனுடைய குமாரனும் குமார்த்திகளை மாற்றி அவருடைய பந்தியிலே நம்மை வீட்டிற்கு செய்தார். சத்துருக்களுக்கு எதிரே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர், என் தலையால் என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது என்ற வார்த்தையின்படி 7வது காரியமாக அவருடைய பந்தியிலே நம்மை பங்கெடுக்க நம்மை அவர் நித்தமும் 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 அவருடைய சமூகத்தில் நாம் வாழ்கிறவர்களாக இருக்கும்படி அவர் குறிப்படையாளமாய் தேவன் நம்மோடு கூட ஒரு சிறிய செய்தியில் இவ்வளவு வார்த்தைகளை கர்த்தர் பேசினார் என்பதை நான் உணர்ந்தேன். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே அருமையான தேவனுடைய தாசனை ஆசீர்வதிப்பாராக, அவர் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. லாங் வேவாய் அந்த தேசத்தை விட்டு கடந்து நம்மத்தில் வந்து அவர் இந்த நாளில் இருக்க தேவன் நமக்கு சித்தம் வைத்திருந்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே அவர் மூலியமாய் விதைக்கப்பட்ட நல்ல வார்த்தைகள், உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், வாக்குத்தத்தமான வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. உங்கள் கண்ணீரை பார்க்கிறார், துயரங்களை பார்க்கிறார், உங்களை உடைந்த உள்ளத்தை பார்க்கிறார். மிக முக்கியமாய் சொல்லப்பட்ட காரியங்கள், யாரையாகிலும் நாம் மன்னியாமல் இருப்போமானால் மனப்பூர்வமாக மன்னிப்போம். ஏனென்றால் நாம் மன்னிக்கும் போது
நாம் ஆசீர்வதிப்பதற்கான தடைகள் நம்மை விட்டு நீங்குகிறது. தாவீது சவுலின் காரியங்களை மன்னித்தார். அதனால தான் அவர் ராஜாவாக உயர்த்தப்பட்டார். மன்னிக்கிற தயை பெறுத்தவர்களாய் நாம் மாறுவோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. யாரோடெல்லாம் கர்த்தர் பேசினாரோ அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்தமான பிதாவே, நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தில் விதித்திருக்கிறீர். அவரவருக்கு ஏற்றபடியாக, அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடியாக, அவருடைய மனதிற்கு தகுந்தபடியாக நீர் குறிப்பிட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும் நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே மறுரூப மாற்றத்தையும் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தையும் ஏற்றமான ஒரு உயர்ந்த பரிசுத்த வாழ்க்கையையும் அவர்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தும் ஆவியானவர் இதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கிறதுனாலே வேத வசனங்கள் அவருடைய வாழ்க்கையில பலன் தரத்தக்கதாக கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அநேகர் வேண்டுதலோடு எதிர்பார்ப்புகளோடு வந்த எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்திருக்கிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பராக. அருமையான தேவதாசனை ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர் செய்யக்கூடிய இந்திய தேசத்தில் செய்ய வேண்டிய ஊழியங்களிலேயும், லங்கை தேசத்திலேயும், வெளிநாடுகளிலேயும் செய்ய வேண்டிய ஊழியங்களிலேயும் உம்முடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தமது அடியான் மூலியமாக கர்த்தர் உறுதிப்படுத்தி உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகர் பக்தி விருத்தி அடையவும் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய மன ஏக்கங்கள் விருப்பங்களை நிறைவேற்றித்தாரும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தத்தோடும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஆயத்தத்தோடும் இந்த கடைசி நாட்களில் உலகில் நடக்கிற காரியங்களை கண்டு ஜாக்கிரதையோடும் விழிப்போடும் அவர்கள் தங்களை தேவனுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி கொள்ள கிருபை கொடுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கிருபியுள்ள வசனத்துக்கும் பரிசுத்தாவின் நிரூபிக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. மலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் சந்தோஷ சமாதானமும் நம் அனைவரோடும் ஒளிமிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக நம்ம இருக்கிற அருமையான தேவதாசனோடும் அவருடைய ஊழியங்களோடும் இன்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வரும் மூலம் இருப்பதாக. லேலுயா லேலுயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.